வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஏ அன்பு, கொஞ்சம் சாப்பிட்டு போ. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு சாப்பாடு தான் ஒரு குறையா? நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஏய் அன்பு, ஏய் என்னடா இப்ப கிளம்புற? நைட் டியூட்டி போட்டாங்க, அதான் ஸ்டேஷன் கிளம்புறேன். இங்க நான் மட்டும் தான் உருப்படியா வேலை பாக்குறேன். வாடா. கையில எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இதுல எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இருக்கு. நம்ம ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி மூர்த்தி. மாப்ள, உங்களுக்கு பிரியாணி நான் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நான் உங்களுக்கு லெக் பீஸோட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடணும், சரியா? மா மா ஷாலினி, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் பிளேட்ல எடுத்து வைமா, சரியா? சரி மாமா. மா, அம்மா எங்க? தேவி எங்க? தேவி, கைல், என்னாச்சு? ஏன் தேவி அழுதுகிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல மூர்த்தி. நீ ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டயர்டா வந்திருப்ப. ஷாலினி, சாப்பாடு எடுத்து வை. ஷாலினி, ஒரு நிமிஷம் இருமா. கைல், வீட்ல எல்லாரும் ஆளாளுக்கு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு எனக்கு என்ன எப்படி போக முடியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன கையல்? ஆனந்தி, நீயாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மா, கையில கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா. நீயாவது சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது வெளியில சொல்லவே மாட்டாளே. அது என்னமோ தெரியல, யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்களதான் இங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அம்மா, இன்னும் நீ இந்த பிரச்சனையை விடலையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மூர்த்தி. நீ சாப்பிடு, போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வா. இரு கைல், அம்மா என்ன சொல்றாங்க? உன்னை யார் என்ன சொன்னது? அம்மா, என்னம்மா நடந்துச்சு? கையில யார் கஷ்டப்படுத்தினா? அவளை யாருடா இங்க கஷ்டப்படுத்தல? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவளை ஒவ்வொரு வகையில கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும். இத்தனை வருஷமா நம்மளோட தேவைகளுக்காக இந்த குடும்ப பாரத்தை அவளோட தலையில தூக்கி வச்சு கஷ்டப்படுத்தணும். அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பிய படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு எல்லா பாரத்தையும் அவ தோள்ல சுமத்தி கஷ்டப்படுத்தணும். இப்போ எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவதான்னு மன ரீதியா அவளை கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கோம். அம்மா, அப்படி என்னம்மா நடந்தது? யாரு என்னம்மா சொன்னாங்க? யாரா? இத்தனை நாளா வாய் செத்தவன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல தேவி, அவதான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவளோட மனச நோகடிச்சிட்டா. அம்மா விடுன்னு சொல்றேன்ல. தேவியா? அப்படி என்னம்மா பேசுனா? கையில பார்த்து அவ என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? கல்யாணம் ஆனது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இருந்திருந்தா என்னோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு குழந்தை இல்ல, அதனாலதான். என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? எனக்கு ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? அந்த விக்னேஷ் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. நானும் பழைய மூர்த்திய மாறக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனா விட மாட்டாங்க. மூர்த்தி, உன் பங்குக்கு கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்காத. இதுக்குதான் எதுவும் சொல்லாதன்னு சொன்ன பாரு. கோவப்பட்டு பழையபடி மாறுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். தேவி பேசினத பெருசுப்படுத்தாத, பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏன் திரும்பவும் நடந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? கையல், நீ எப்படிதான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால முடியாது. செஞ்சது தப்புன்னு இப்ப வரைக்கும் அவ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாளா? மா, புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இல்ல கையல், அம்மா வருத்தப்படுறதும் தப்பு இல்ல. என்ன இருந்தாலும் தேவி உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. மா, அதுக்காக நீ தேவி அப்படி அடிச்சிருக்க கூடாதுமா. குழந்தை பிரிஞ்ச சோகத்துல யார பேசுறோம் என்ன பேசுறோம் தெரியாம பேசிருப்பா.
நான் அவகிட்ட பேசுறேன். வேணாம் மூர்த்தி. அவ ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கா. திரும்ப திரும்ப அதையே பேசி அவளை இன்னும் காயப்படுத்த வேண்டாம். ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லண்ணே, இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, அவளை நான் சாப்பிட வைக்கிறேன். குழந்தைய பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? நாங்க தான் இருக்கோம்ல. அப்பெல்லாம் நாங்க விட்டுருவோமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நாங்க சரி பண்ணிடுறோமா. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, முக்கியமா கையில இருக்கா. என்ன அப்படி பாக்குற? கையில் இருக்காங்கறத மட்டும் ஏன் அழுத்தமா சொல்றேன்னு பாக்குறியா? நாங்க யாரும் உனக்கு ஆதரவு இல்லாத சமயத்துல கூட கையில் தான் உன்னோட எல்லா விஷயங்களையும் உறுதுணையா பக்கபலமாவும் இருந்திருக்கா. அது உனக்கே நல்லா தெரியும். உன்னோட எல்லா கஷ்டத்திலையும் கூடவே இருந்திருக்கா. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உன்னை விட துடிச்சு போறது அவதான். என்னடா அண்ணன் இப்படி சொல்றான்னு நினைக்காத. உனக்கும் விக்னேஷ் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்த. எப்படா உன் கல்யாணத்தை நடத்த போறோம்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தவிச்சு போயிட்டாங்க. விக்னேஷ் மாப்பிள்ளையோட அம்மா உன் கல்யாணமே நடக்காதுன்னு பிடிவாதமா நின்னப்போ கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க 2 பேரும் சேர்த்து வச்சான்னு உனக்கே தெரியல. அத நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காதம்மா. அப்பெல்லாம் உன் கஷ்டத்துல கூட இருந்தவ கையில். அப்படிப்பட்டவ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிருப்பாளா? சொல்லு. உன் சந்தோஷத்துக்காக விக்னேஷ் மாப்பிள்ளையோட உன்னை சேர்த்து வச்சா. உன் குழந்தைதான் உன்னோட சந்தோஷம்னு தெரிஞ்சும் அதை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாளா?